வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே நம்மள் பலருக்கு தலை சுத்தம். ஆனா கவலையே வேண்டாம். இன்னைக்கு உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த சிக்கலான விஷயத்தை எப்படி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவு எடுக்கிறதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல அமிர்தோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அமித் நம்மள மாதிரி ஒருத்தர் தான். ஒரு 35 வயசு இளைஞர். அவருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக். அதிர்ஷ்டவசமா அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் அவருக்கு உண்மையான அதிர்ச்சி காத்திருந்தது. அவரோட மொத்த பில் 5 லட்சம் ரூபாய். ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்ததோ வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். மீதி 3 லட்சத்தை அவர் தன்னோட சேமிப்புல இருந்து கட்ட வேண்டியதா போச்சு. யோசிச்சு பாருங்க, இது எப்படி நடந்தது? 10 லட்சம் பாலிசி இருந்தோம், ஏன் வெறும் 2 லட்சம் தான் கிடைச்சது? இதுக்கு காரணம் பாலிசியோட சின்ன எழுத்துல ஒளிஞ்சிருந்த சப் லிமிட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அமித் இதை சரியா கவனிக்கல. இது மாதிரி நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களால தான் நம்மளோட சேமிப்பு மொத்தமா கரைஞ்சு போயிடுது. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 14%. இது சாதாரண நம்பர் இல்ல. இந்தியாவோட வருடாந்திர மருத்துவ பணவீக்க விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு சிகிச்சைக்கு 1 லட்சம் ஆகுதுன்னா அடுத்த வருஷம் அதே சிகிச்சைக்கு 1,14,000 ரூபாய் ஆகும். சரியான இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரு சின்ன மருத்துவ செலவு கூட நம்ம சேமிப்பை காலி பண்ணிடும். அமித்துக்கு நடந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை நமக்கு வராம இருக்க இந்த 5 சிம்பிளான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இது உங்களுக்கு சரியான பாலிசியை நம்பிக்கையோட தேர்ந்தெடுக்க ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும். சரி வாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக மிக முக்கியமான ஸ்டெப், சரியான காப்பீட்டுத் தொகையை முடிவு பண்றது. நமக்கு எவ்வளவு கவரேஜ் தேவை, இது நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தோட தேவைகள் என்னங்கிறத பொறுத்து மாறும். வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டயர் 1 அல்லது டயர் 2 நகரத்தில் வசிக்கிறீங்கன்னா நீங்க யோசிக்க வேண்டிய மினிமம், அதாவது குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை இதுதான். 10 லட்சம் ரூபாய். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை விட கம்மியா இருந்தா இன்னைக்கு இருக்கிற மருத்துவ செலவுகளுக்கு அது பத்தாது. ஒருவேளை நீங்க மும்பை இல்லனா டெல்லி மாதிரி ஒரு பெரிய மெட்ரோ நகரத்துல இருக்கீங்கன்னா அங்க மருத்துவ செலவுகள் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு சாதாரண சர்ஜரிக்கு கூட பல லட்சங்கள் செலவாகும். அதனால குறைஞ்சது 20 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இது உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும், நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கும். அடுத்ததா நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு, நம்ம குடும்பத்துக்கு என்ன மாதிரி பாலிசி வாங்குறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாலிசியா இல்லைன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எது நமக்கு பெஸ்ட்? ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. தனிநபர் பாலிசின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கவரேஜ் இருக்கும், இது அதிக பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல ஒரே ஒரு காப்பீட்டு தொகையை தான் மொத்த குடும்பமும் ஷேர் பண்ணிக்கணும். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டரோட பிரீமியம் உங்க குடும்பத்துல யாருக்கு வயசு அதிகமோ அவங்களோட வயசை வச்சு தான் கணக்கிடப்படும். இதோ உங்களுக்கான ஒரு சூப்பர் டிப். உங்க அப்பா அம்மாவுக்கு 45 வயசுக்கு மேலையா? அப்போ தயவு செஞ்சு அவங்கள உங்க ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியில சேர்க்காதீங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட அதிக வயசு உங்க முழு குடும்பத்துக்கான பிரீமியத்தையும் ராக்கெட் வேகத்துல ஏத்திடும். அதுக்கு பதிலா அவங்களுக்குன்னு தனியா ஒரு சீனியர் சிட்டிசன் பாலிசி எடுக்கிறது தான் ரொம்பவே ஸ்மார்ட்டான முடிவு. இது உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். அடுத்தது மருத்துவமனை நெட்வொர்க். ஒரு நல்ல பாலிசி வாங்கினா மட்டும் பத்தாது, அந்த பாலிசியை ஏத்துக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் இல்லையா? ஒரு அவசர நேரத்துல பாலிசியை ஏத்துக்காத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்கை செக் பண்ணும்போது இந்த 3 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, நாடு முழுக்க குறைஞ்சது 5000 ஹாஸ்பிட்டலாவது அவங்க லிஸ்ட்ல இருக்கணும். 2, உங்க ஊர்ல இருக்கிற முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் அதுல கண்டிப்பா இருக்கணும். 3, பணமில்லா சிகிச்சை, அதாவது கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கண்டிப்பா உறுதிப்படுத்திக்கோங்க. இது உங்களை கடைசி நேர பண நெருக்கடியிலிருந்து காப்பாற்றும். இப்போ நிறைய பேர் குழம்பி போற ஒரு இடத்துக்கு வரோம். வெயிட்டிங் பீரியட்ஸ், அதாவது காத்திருப்பு காலங்கள். நீங்க பாலிசி எடுத்த அடுத்த நாள்ல இருந்தே எல்லா நோய்க்கும் கவரேஜ் கிடைக்கும்னு அர்த்தம் இல்ல. சில நோய்களுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். பொதுவா 3 விதமான வெயிட்டிங் பீரியட் இருக்கு. பாலிசி எடுத்த முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட்டை தவிர வேற எதுக்கும் கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே சுகர், பிபி மாதிரி நோய்கள் இருந்தா அதுக்கு கவரேஜ் கிடைக்க 2லிருந்து 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி பெரிய நோய்களுக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் பொருந்தும். சரி, இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில கண்டிப்பா என்னென்ன அம்சங்கள் இருக்கணும்? இதோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க பாலிசியில இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1, ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் இருக்கக்கூடாது. 2, நீங்க எந்த பணமும் கட்ட தேவையில்லாத கோ பேமெண்ட் இல்லாத பாலிசியா இருக்கணும். 3, அமித் மாட்டிக்கிட்ட மாதிரி எந்த சப் லிமிட்டும் இருக்கக்கூடாது. 4,
ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆகிற செலவுகள் கவர் ஆகணும். இது கூடவே டே கேர் சிகிச்சைகள், நோ கிளைம் போனஸ், அப்புறம் உங்க கவரேஜ் தீர்ந்து போனா அதை திரும்ப நிரப்புற ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட், இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். கடைசியா உங்களுக்கான ஒரு போனஸ் டிப்ஸ். நீங்க எவ்ளோ இளமையா ஆரோக்கியமா இருக்கீங்களோ அப்பவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடுங்க. ஏன்னா அப்ப பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டுமல்லாம அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் உங்களுக்கு எந்த நோயும் இல்லாத போதே ஈஸியா முடிஞ்சிடும். வயசானதுக்கு அப்புறம் எடுக்கிறத விட இதுதான் புத்திசாலித்தனமான லாபகரமான முடிவு. இப்போ நீங்களே உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க பணத்தையும் சேமிப்பையும் பாதுகாக்க நீங்க தயாரா? இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்க பணத்தை பாதுகாக்கலாம். எந்த ஒரு மருத்துவ அவசர நிலையும் பயம் இல்லாம நம்பிக்கையோட எதிர்கொள்ளலாம்.